எவ்வளவு ஆர்வம் இருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். அவர்கள் புதுச்சேரியிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அல்லது உங்களுடைய மந்திரி சபையிலும் சரி, அவர்கள் செலுத்துகின்ற ஆதிக்கம் தவறாக பரிசு சீட்டில் பணம் ஈட்டியவர்கள், முறைகேடாக வடகிழக்கு எல்லை மாநில படிக்காத மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில், புதுச்சேரி அரசியலில் அவர்கள் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதல்ல. இது போன்றவற்றை நீங்கள் ஆதரித்துக் கொண்டு நல்ல ஆட்சியை வழங்க முடியாது. ஆகவே நீங்கள் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, உங்களுடைய முறைகள் நல்ல முறைகளாக இருக்க வேண்டும். நல்ல மனிதர்களை வைத்துக் கொண்டு நல்ல அதிகாரியை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்வீர்கள், அதை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். இருப்பவர்கள் கசடுகளை தள்ளிவிட்டு நல்ல அதிகாரிகளை தேர்வு செய்வது போல உங்களுடைய கூட்டணி கட்சியும் சரியான மனிதர்களாக இருக்க வேண்டும். தவறான மனிதர்கள் என்று தெரிந்து, ஏற்கனவே அவன் கொள்ளையடித்ததில் நிகரற்ற கொள்ளையாளர்கள் என்று தெரிந்தும் அவர்களை மந்திரியாக நீங்கள் ஏற்படுத்தினால் அவர்களின் மீது உள்ள வழக்குகளை உங்களால் தொடர முடியுமா? அவர்கள் மீண்டும் கொள்ளையடிப்பதை உங்களால் தடுக்க முடியுமா? நீங்கள் அவர்கள் இடத்துக்கு போனது பெரிய தவறு அல்லவா? நீங்கள் போயிருக்காவிட்டால் மீதம் 15 பேர் சேர்ந்திருக்க மாட்டார்கள். அந்த 5 பேர் தான் இருப்பார்கள். முதலமைச்சரே இங்கே வருகிறார், ஆகவே அவர் எல்லாருக்கும் பதவி தருவார் என்று ஒரு 25 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு தவறான செயலை உங்களுடைய ஆட்சியின் 4வது நாளிலேயே செய்துவிட்டீர்கள். ஆனால் அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைப்பதன் மூலம்தான் இந்த நேரிய ஆட்சியை நீங்கள் தர முடியும். நேரிய ஆட்சி என்பது ராஜாஜி காலத்திற்கு பிறகு, ஓமந்தூரார் காலத்திற்கு பிறகு, குமாரசாமி ராஜா காலத்திற்கு பிறகு, காமராஜர் காலத்திற்கு பிறகு, அண்ணா குற்றமில்லாமல் ஆண்டவர், ஆனால் கொஞ்ச காலத்தான் ஆண்டார். பிறகு இந்த நாட்டு மக்கள் அறியவில்லை. இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் செய்து நேரிய ஆட்சி வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த ஆட்சியை வழங்குவதற்கு நேர்மாறான முறையில் நீங்கள் தவறான மனிதர்களை அணைத்துக் கொண்டு அவர்களுடைய பின்புலத்தில் நீங்கள் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், கவர்னர் வரையிலும் இத்தகைய மனிதர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்க வேண்டும். அவன் கோர்ட்டுக்கு போகட்டும். யாராக இருந்தாலும் முதல் மந்திரி சொல்லுகிற மனிதர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று அவன் கோர்ட்டுக்கு போகட்டும். ஏன் தவறான மனிதர்களை தேர்வு செய்து கொண்டு வருகிறார் என்று கவர்னர் கேட்க வேண்டிய சட்டம் இருக்கிறது இல்லை. அப்புறம் இருக்கட்டும், கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். இவர்கள் 25 பேர் பதவி இழந்து விடுவார்கள். 2/3 பங்கு இவர்களுக்கு இல்லை. 2வது, கொறடாவை தேர்வு செய்கிற அதிகாரம் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் இருக்கிறது. அது லெஜிஸ்லேட்டிவ் விங்குக்கு இல்லை. ஆகவே சபாநாயகரை முதலில் நீங்கள் அதையே தவறு செய்து விட்டீர்கள். இவர்களை எல்லாம் பேச வைத்து, இவர்களை வாக்களிக்க வைத்து, இவர்களுடைய கொறடாவுடைய உத்தரவுக்கு மாறாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் நேரிய ஆட்சியை விரும்பி உங்களுக்கு வாக்களிக்கவில்லை.